ஒருவேளை நமக்கு வந்து மழையில நனைஞ்சாலோ இல்லைன்னா ஒரு தலை குளிச்சாலோ இல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் போறோம், ஏதாவது காரணங்கள்னால இல்ல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம், ஜூஸ் எடுத்துக்கிறோம், திடீர்னு கூலிங்கா எடுத்துக்கும் போது இந்த சைனஸ் எல்லாம் என்ன ஆகும்னா டக்குன்னு ஒரு சின்னதா ஒரு ஸ்டிமுலேஷன் மாதிரி ஆயிடும், ஒரு தூண்டுதல் மாதிரி ஆன உடனே அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகும் போதுதான் ஈஸியா இந்த சிம்டம் எல்லாம் வருது. ஓகே, இது வந்து அக்யூட் கிரானிக்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வாரத்துக்குள்ள இது வந்துட்டு சரியாயிடுச்சுன்னா ஓகே அக்யூட். ஆனா 3 வாரத்துக்கு மேலேயும் இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு சளி பிடிச்சிச்சு ஆனா இன்னும் தீரவே இல்லை, ரொம்ப நாள் ஆயிட்டே இருக்கு ஆனா எனக்கு சளி தீரவே இல்லை, 3 வாரம் ஆயிடுச்சு 4 வாரம் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அது கிரானிக்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம சில டெஸ்ட்கள் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம எப்பவுமே சாதாரண ஜலதோஷம் தானே, இதுக்கு போய் என்ன டெஸ்ட் எடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பட் எப்போ அது 3 வாரத்துக்கு மேல போகுதோ இல்ல 1 மாசத்துக்கு மேல இது நீடிக்குதோ அப்போ நம்ம கட்டாயமா இதுக்கு சம்பந்தப்பட்ட டெஸ்ட்டுகளை கண்டிப்பா எடுத்துக்கணும். சோ அது என்னலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிசிக்கல் எக்ஸாமினேஷன். பிசிக்கலா இது எப்படி இருக்கு, எப்ப வந்துச்சு, அத பத்தின டீடைலா டாக்டர் சில கேள்விகள் கேட்கும் போதுதான் அத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கிளினிக்லயே மேக்சிமம் சைனஸா காமன் கோல்டா அப்படிங்கறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, நம்மளுடைய பிசிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த சைனஸ் இருக்கிற இடங்கள்ல எல்லாமே வந்து சில டெஸ்ட்டுகள் இருக்கு, அத பிரஷர் பாயிண்ட் மூலியமா வந்து தெரிஞ்சுப்போம். ரெண்டாவது. மூணாவது என்னன்னா, எப்பெல்லாம் உடம்புல இன்ஃபெக்ஷன் ஆகுதோ அப்பெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற அந்த வெள்ளை அணுக்கள், சிகப்பு ரத்தணுக்கள், இதோட வேலைகள் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். வெள்ளை ரத்தணுக்கள் WBCன்னு சொல்றது. சோ நம்ம ரத்த டெஸ்ட் எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஃபர்தரா போகும்போது நான் சொன்ன மாதிரி இந்த மூக்கோட அமைப்பு ஒருவேளை மாறி இருக்கும் போதோ இல்ல நேசல் பாலிப்ல இருக்கும் போதோ அதை நம்ம வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்தோ இல்ல சிடி எடுத்தோ இல்ல இன்னும் அதிகமா போகும்போது MRI எடுத்தோ நம்ம இதை வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது சாதாரண சளிக்கு இதுக்கு நம்ம எக்ஸ்ரே சிடி MRI வரைக்கும் போறோம் அப்படின்னா எப்போ அந்த கோல்டு நம்மளால சீக்கிரமா ஜீரணம் பண்ணிக்க முடியாம இருக்குதோ, அதாவது எவ்வளவு மெடிசன்ஸ் கொடுத்தாலும் சீக்கிரமா சரியாகாம இருக்குதோ, நான் சொன்ன மாதிரி 3 வாரங்களுக்கு மேல இந்த கம்ப்ளைண்ட் வந்து நீடிச்சுட்டே போகுதோ, அப்போ கண்டிப்பா நம்ம அதுக்கு ரிலேட்டடான டெஸ்ட்களை எடுக்கிறது ரொம்ப 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 அவசியம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.